ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஆன்சரைகள் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து நிறையவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றியும் பேச போகிறோம். அது போக சின்ன சின்ன டிப்ஸும் நிறைய வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நான் ஏற்கனவே வந்து மாவாட்டுற வீடியோவில் வந்து கேட்டிருந்தேன். நிறைய சிஸ்டர் வந்து எங்களுக்கு வந்து மார்னிங் மாவாட்டுறது தான் ரொம்ப பிடிக்கும், அது வந்து நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளும் வந்து இன்றைக்கி மார்னிங் வந்து ஆட்டி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கே வந்து நான் மாவு அரைச்சேன். ரொம்பவே ஈஸியாக தான் இருந்துச்சு. 9 o'clock வந்து பசங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பி அதுக்கப்புறம் அவங்களையும் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிட்டு நான் மாவுமே ஆட்டி முடிச்சிட்டேன். ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த மாவாட்டின கையோடு அப்படியே விட்டுறாமல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து அன்னை வீட்டில் வந்து நாட்டுக்கோழி கொடுத்து விட்டுருந்தாங்க. அதை தான் வந்து அடித்து கடையில் வெட்டி வாங்கிட்டு வந்து சும்மா மட்டும் வேக வச்சுருந்தேன். ஈவினிங் டைமில் பசங்க வரும்போது சூடாக சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வேக மட்டும் வச்சுருந்தேன், உப்பு மஞ்சள் தூள் போட்டுட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பாத்திரம்லாம் கழுவிடலாம், காலையில் சமைச்ச பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லும் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். க்ளீன் பண்ண கையோடய வந்து கிரைண்டரையும் வந்து நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அது போக சில பேர் வந்து கேட்குறீங்க, எப்படி வீடியோக்கு வந்து கண்டினியூஸாக இந்த மாதிரி வந்து வாய்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்படிலாம் கிடையாது. கண்டினியூஸாக வந்து பேசவே முடியாது. கடகடன்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது சடனாக ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் ஆயிரும். அது போக வாய் வந்து உளர வேற செஞ்சிரும். நம்ம ஒரு வார்த்தையை நினச்சிக்கிட்டு இருப்போம், பட் நான் வாயில் வர்ற வார்த்தை வந்து தப்பாக உளறிடுவேன். ஸோ அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி எடிட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும்போது அப்படியே பர்ஃபெக்டாக பேசுகிற மாதிரி கொடுப்பேன். மற்றபடி கண்டினியூவாலாம் அந்த மாதிரிலாம் நான் பேசவே மாட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ இன்றைக்கி எடிட் பண்ணணும், அன்னைக்கு எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி தள்ளி இந்த வீடியோ எடுத்தே இப்போ 4 days ஆச்சு. ஸோ இன்றைக்கி தான் என்னால் வந்து எடிட் பண்ணவே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பசங்க வந்து ஸ்கூல் போயிட்டு வர்ற டைமில் அம்மா வந்து கால் பண்ணாங்க. கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கையில என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா அசிகா வந்து கடைக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க பக்கத்தில். நான் வந்து போல்டாக இருக்கணும், கடைக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை வெளியில் எங்கேயாவது போகிறதா இருக்கட்டும், எங்கே போனாலுமே வந்து பொம்பளை பிள்ளைங்க தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து வளர்ப்பேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி என்ன சொன்னாங்கன்னா, அம்மா அந்த மாதிரி நீ கடைக்கெலாம் அனுப்பவே அந்த மாதிரிலாம் அனுப்பாத பொம்பளை பிள்ளையில. இப்போலாம் வந்து சின்ன பிள்ளைகளே 2 வயசு தாண்டினாலே அந்த பிள்ளைங்கள வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. அதுபோக யாரையும் நம்பி விடக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டுலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, தண்ணி அடித்தவங்கள கேட்பாங்க. அதாவது தண்ணி அடிச்சேன்னா உனக்கு என்ன பொண்டாட்டி எது புள்ள எதுன்னு தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. பட் இப்போ இருக்கிற காலம் வந்து உண்மையிலே அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. பெத்த குழந்தையவே அப்பாவே வந்து தப்பு பண்ணுற மாதிரி நிறைய நியூஸ் வந்து இப்போ வருது. ரொம்ப மனசு வந்து கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த விஷயத்த வந்து நான் பேசணும் அப்படின்னு தான் நான் நிறைய வீடியோஸில் நினப்பேன். இருந்தாலும் அதை வந்து கொஞ்சம் சங்கடப்பட்டுட்டு விட்டுட்டே இருந்தேன். எனக்கு வந்து 3 குழந்தைங்க, பெண் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்றதுக்காக இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணலை. பொதுவாகவே சொல்கிறேன், பொம்பளை பிள்ளைங்க இருந்தாலும் சரி, பசங்க இருந்தாலும் சரி, 2 பேருமே வந்து நம்ம பாதுகாப்பாக வளர்க்கணும். நம்ம பொம்பளை பிள்ளை வச்சுருக்கோம், அதனால் பொத்தி பொத்தி வளர்க்கணும் அப்படின்னும் வளர்க்கக்கூடாது. நம்ம ஆம்பளை பையன் தானே வச்சுருக்கோம், அவன் எங்கே வேணாலும் போயிட்டு வருவான் அப்படின்ற மாதிரியும் வளர்க்கக்கூடாது. நம்ம பசங்களை சொல்லிக் கொடுத்து நல்ல விதமாக வளர்த்தோம் அப்படின்னா எல்லாருமே வந்து நல்லவங்க தான். பட்டு பொம்பளை பிள்ளைங்கள வந்து நம்ம பொத்தி பொத்தி வீட்டுக்குள்ளேயே வச்சு அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. கண்டிப்பாக அதுக்காக இந்த அளவுக்கு தப்புலாம் நடக்குது. அதாவது ஸ்கூலாக இருக்கட்டும், வெளியில் போகிற கடைகளாக இருக்கட்டும், பக்கத்து வீடாக இருக்கட்டும், மாடி வீடு எங்கே இருந்தாலும் வந்து தப்பு நடக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம பிள்ளைங்கள வந்து பயமுறுத்தியும் வைக்கக்கூடாது பொம்பளை பிள்ளைங்கள. அதாவது அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப நேரம் விட்டுட்டே இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு சடனாக அவங்களோட டச் வந்து தப்பாக தெரியுது அப்படின்னா உடனே கத்தி அந்த இடத்துல வந்து நம்ம சவுண்டு கொடுத்துடணும் அப்படின்றத தயவு செஞ்சு பொம்பளை பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அதை விட்டுட்டு ஐயோ கூச்சப்பட்டுட்டு என்னடா இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அமைதியாக இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதவே வந்து ஒரு ப்ளஸ்ஸாக எடுத்துக்கிட்டு மறுபடியும் தப்பு பண்ண ஆரம்பிப்பாங்க. அது போக அந்த பிள்ளைங்கள அதவே சொல்லி பிளாக்மெயில் பண்ணி நான் வந்து அங்கே சொல்லிடுவேன், இவங்கள்ட்ட சொல்லிடுவேன், நான் வந்து ஃபோட்டோ வச்சுருக்கேன், வீடியோ வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் வந்து டச் பண்ணுறது தப்பாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துலேயே சவுண்டு கொடுங்க அப்படின்றத தயவு செஞ்சு சொல்லிக் கொடுங்க. அந்த காலத்துலலாம் வந்து பொம்பளை பிள்ளைங்கள பசங்களை வந்து தலை நிமிர்ந்து பேசக்கூடாது. அது போக அவங்க பேசுனா நம்ம வந்து அடங்கி தான் போகணும், எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்னே சொல்லி வந்து நம்ம அம்மா அப்பா வந்து அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. பட் இப்போலாம் அப்படி கிடையாது. பசங்க வந்து எல்லாருமே வந்து நல்லவங்க கிடையாது. ஸோ அதனால் அவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம எதிர்த்து அடிக்கிறதுக்கு கூட தைரியமாக இருக்கணும். அந்த மாதிரி அடிக்கும்போது அவங்க வந்து பயப்படுவாங்க. தப்பு பண்ணுற ஆம்பளை பசங்களே பயப்படாத போது நம்ம எதுக்கு பயப்படணும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ வந்து இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து காதில் தான் கேட்குறோம். பட் கேட்குறதுக்கே வந்து நம்ம மனசு வந்து அவ்வளோ
அவ்வளோ கொதிச்சு அவ்வளோ ஒரு கோவம், ஆக்ரோஷம் அதெல்லாம் வருது. பட் அந்த பாதிக்கப்பட்ட குழந்தையோட அம்மா, அப்பாவோட மனநிலை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க. அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா, நீங்க அத வந்து மூடி மறைக்க பார்க்காம, அத வந்து ரொம்பவே பெருசா ஆக்கி, அந்த தப்பு பண்ணவனுக்கு வந்து ஒரு கடுமையான தண்டனை வாங்கி குடுக்கணும். இப்பலாம் என்ன ரெட்டை தண்டனை, அந்த தண்டனை, இந்த தண்டனைன்றாங்க. என்னையெல்லாம் கேட்டா அந்த தண்டனைலாம் இருக்கவே கூடாது. உண்மையிலே வந்து நடு ரோட்டுல நிக்க வச்சு சுட்டு, அப்படியே வந்து கொன்றணும். அப்பனா தான் இந்த தப்பு வந்து கண்டிப்பா குறையும். ஸோ இது வந்து என்னோட ஒப்பீனியன் இந்த மாரி இருக்கு. உங்களுக்கு இந்த மாரி தப்பு பண்றவங்கள எப்படி என்ன பண்ணுனா ஒரு கரெக்டான தண்டனையா இருக்கும் அப்படின்றத வந்து கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நான் வந்து நியூஸ்லாம் வந்து ரெகுலரா பார்க்க மாட்டேன். அம்மாவும், அப்பாவும் வந்து ரெகுலரா நியூஸ் பார்ப்பாங்க. அப்போ வந்து என்ட்ட ஃபோன்ல பேசும்போது வந்து இந்த மாரி நியூஸ்லாம் சில இதெல்லாம் என்னோட ஷேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அந்த நெகட்டிவா அந்த கொலை பண்ணுனா, வெட்டுனா, குத்துனா அந்த மாதிரிலாம் சொல்லும்போது, நான் வந்து விடுமா அதெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் என்ட்டலாம் சொல்லாத விட்டுரு. வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இந்த வயசானவங்க ஒரு கிழவன் வந்து இந்த மாரி சின்ன பிள்ளைய வந்து இப்படி பண்ணானா அப்படின்ற மாரிலாம் என்ட்ட சொல்லுவாங்க. சொல்லாதம்மா சொல்லாதம்மான்றுவேன். ஏன்னா நம்மளுக்கு அத கேட்கறதுக்கு கூட ஒரு தைரியம் இல்ல. அந்த மாதிரி இருக்கும்போது, இன்னைக்கு வந்து என்னன்னு தெரியல. காது குடுத்து கேட்கும்போது எனக்கு ரொம்பவே வந்து மனசு கஷ்டமாயிடுச்சு. ஸோ, அதனால வந்து நானும் கொஞ்சம் கோவமா பேசிட்டேன். பட் இருந்தாலும் எல்லா பசங்களையும் நான் வந்து குறை சொல்ல மாட்டேன். எல்லா ஆம்பளைங்களையும், எல்லா தாத்தாமார்களையும் நான் வந்து குறை சொல்லல. தப்பு பண்றவங்களுக்கு மட்டும் தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது பேரண்ட்ஸுக்காக தான். பொம்பள பிள்ளைங்கள வச்சிருந்தாலும் சரி, பசங்கள வச்சிருந்தாலும் சரி, பொம்பள பிள்ளைங்கள வச்சிருக்கவங்க வந்து இன்னுமே அதிகமா இருக்கணும். ஏஜ் அட்டெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, மாசம் மாசம் பீரியட்ஸ் வந்து வருதா அப்படின்றத செக் பண்ணணும். ஏன்னா நெறைய தாய்மார்கள் வந்து தாய்மார்களா இருக்கட்டும், இல்ல அப்பாமார்கள் யாரா வேணாலும் இருக்கட்டும், அத வந்து கவனிக்கிறதில்ல. எப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்களோட வயிறு வந்து பெருசாகும்போது தான் என்ன இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, கட்டியா இருக்குமோ, அதா இருக்குமோ, இதா இருக்குமோன்னு போய் செக் பண்ணும்போது பார்த்தா, அவங்க கன்சீவா இருக்காங்க அப்படின்றது வந்து தெரிய வருது. ஸோ, அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, மாசம் மாசம் அவங்க பீரியட்ஸ் ஆறாங்களா? உண்மையிலே வந்து பீரியட்ஸ் வந்திருக்கா? அப்படின்றத நீங்க வந்து அவங்களுக்கே தெரியாம கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. செக் பண்றது அப்படின்னா என்னன்னா, அவங்களோட நாப்கின்ஸ் வந்து க கவர் பண்ணி அதாவது பேப்பர் ராப் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. ஸோ, அத வந்து ஓப்பன் பண்ணி தயவு செஞ்சு பாருங்க. இதுக்கெல்லாம் வந்து நம்ம கூச்சப்படுறதோ, அசிங்கப்படுறதோ அந்த மாதிரிலாம் செய்யவே கூடாது. மாசம் மாசம் அவங்களுக்கு வந்து கண்டிப்பா பீரியட்ஸ் வந்தே ஆகணும். சப்போஸ் அப்படி வரல அப்படின்னா 1 மந்த் பார்த்துட்டு நெக்ஸ்ட் மந்த்தே வந்து செக்கப்க்கு வந்து கூட்டு போயிருங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆம்பள பசங்கள வச்சிருக்கிற அம்மா, அப்பா வந்து பசங்கள்ட்ட வந்து இந்த வார்த்தைய மட்டும் சொல்லாதீங்க. "நீ எங்கே போனாலும் நைட்டு வந்து 8 மணிக்கு நீ வீட்டுக்கு வந்துரணும்." அப்படின்ற வார்த்தைய சொல்லாதீங்க. எங்கே போனாலும் அப்படின்னா, அந்த 8 மணிக்குள்ள போயிட்டு அவங்க ஏதாவது ஒரு சில தவறுகள செஞ்சுட்டு வந்தா நமக்கு தெரியாது. ஸோ, நீ எங்கே போனாலும் என்ட்ட சொல்லிட்டு போகணும். அங்க போனதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணு, வீடியோ கால் பண்ணு. இப்ப எவ்வளவோ ஃபெசிலிட்டீஸ்லாம் வந்துடுச்சு. அங்க போயிட்டு நம்ம நார்மல் கால் இல்லாம வீடியோ கால்ல உண்மையிலே அவங்க அங்க தான் இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அடிக்கடி வந்து கால் பண்ணி பேசுங்க. அதுக்காக நம்ம வந்து சந்தேகப்பட்டு தான் பேசுறோம் அப்படின்ற மாதிரியே பேசக்கூடாது. நம்ம எப்பவுமே நார்மலா பசங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியா நம்ம க்ளோஸா இருந்தோம் அப்படின்னா, ஆம்பள பையனா இருந்தாலும் சரி, பொம்பள பிள்ளையா இருந்தாலும் சரி, அவங்க மனசுல உள்ளத கண்டிப்பா நம்மகிட்ட வந்து மனசு விட்டு பேசுவாங்க. ஸோ, அந்த மாதிரியே இருந்து நம்ம குழந்தைங்கள மெயின்டெயின் பண்ணி கூட்டிட்டு போனா மட்டும் தான், இப்ப இருக்க காலத்துல நல்ல பிள்ளைகளா பொம்பள பிள்ளையா இருந்தாலும் சரி, ஆம்பள பிள்ளையா இருந்தாலும் சரி வளர்க்க முடியும். ஸோ, நான் வந்து பொம்பள பிள்ளைங்களையும் குறை சொல்லல, ஆம்பள பிள்ளைங்களையும் குறை சொல்லல. நம்ம நல்லபடியா வளர்த்தோம் அப்படின்னா, எல்லா குழந்தைங்களுமே வந்து நல்லபடியா வளருங்க. ஸோ, நான் ஏதாச்சும் தப்பா பேசியிருந்தேன் அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு நான் பேசணும்னு நெனச்சதே வேற. பட் இருந்தாலும் அத விட ரொம்பவே முக்கியமான விஷயத்த வந்து உங்க கூட ஷேர் பண்ணதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலீஸ்க்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, மாவாட்டி முடிச்சு, பாத்திரம்லாம் வெளக்கி டயர்டா இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு பீட்ரூட்டும், கேரட்டும் போட்டு ஒரு ஜூஸ் குடிச்சிடலாம் அப்படின்னு தான் ரெடி பண்ணி குடிக்கலான்ட்டு எடுத்து வச்சிருக்கேன். இதில வந்து நம்ம அத வந்து ஃபில்டர் பண்ணாம குடிக்கும்போது ஃபைபர் கன்டென்ட் வந்து நம்மளுக்கு நெறையவே வந்து இன்டேக்கா எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ, கண்டிப்பா நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா, நீங்க அத வந்து ஃபில்டர் பண்ணாம எடுத்துக்கோங்க. இல்ல எனக்கு வந்து அது ஒரு மாதிரியா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, ஃபில்டர் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. ரொம்பவே நல்லது. பட் எதுவா இருந்தாலும் நம்ம ரெகுலரா எடுக்கக்கூடாது. அதாவது ஒரு நாள் விட்டு, ஒரு நாள் விட்டு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா, இப்ப இருக்க எல்லாமே வந்து மருந்து தெளிச்சு அது நல்லா பெருசா வளரணும். அதோட வெயிட் வந்து கூடணும் அப்படின்ற மாதிரி பண்றாங்க. ஸோ, அதனால எந்த ஒரு பொருளையுமே வந்து நம்ம கன்டினியூஸா எடுத்துக்கிற வேண்டாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கோதுமை மாவு வந்து நானே வீட்ல வந்து காய வச்சு அரைக்க போறேன். அதாவது நானேன்னா வீட்ல அரைக்கல. எப்பவுமே வந்து எனக்கு அம்மா, அப்பா தான் அரைச்சு குடுப்பாங்க. பட் இந்த தடவ அவங்களுக்கு வந்து கஷ்டத்த குடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நம்மளே அரைப்போம் அப்படின்ட்டு காய வச்சிருந்தேன். காய வச்சுட்டு அது வந்து காஞ்சு முடிய போச்சு. அப்புறம் நெக்ஸ்ட்டு அண்ணனா வந்து ஸ்கூலுக்கு கூப்பிட போணுமே அப்படின்றதுக்காக குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணனாக்கு வந்து சூப் எடுத்து வச்சுட்டேன். அண்ணனாக்கு மட்டும் இல்ல, நாங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப் எடுத்து வச்சுட்டு, நெக்ஸ்ட்டு வந்து நான் அது என்னது
சப்ஜா சீடு அதுதான் போட்டு லெமன் ஜூஸ் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் வேலை வந்து அதிகமாக இருந்துச்சு. உட்காரவே இல்ல. சரி கன்டினியூஸாக வேலை எல்லாத்தையும் முடிச்சிடணும் அப்படின்னு தான் முடித்தேன். இப்போ நம்மளுக்கு நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தாளிப்பு வந்து ஃபைனலாக கொடுத்தோம் அப்படின்னா குழம்பு வந்து இன்னும் மணமும் ருசியுமா இருக்கும். அது போக நாட்டுக்கோழி குழம்பு அப்படின்னாலே மஞ்சள் சீரகம்லாம் நிறைய அரைச்சி போட்டு இந்த மாதிரி தண்ணியாக வச்சு சூப்பு மாதிரி ஊற்றி சாப்பிட்றதுக்கு தான் எங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ அண்ணனா வந்துருச்சு. வரவும் வந்து சூப்பை வந்து கொஞ்சோண்டு குடிக்க கொடுத்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து சாப்பாடில் ஊற்றி பெனஞ்சு ஊட்டுங்கம்மா அப்படின்னு சொல்லவும் பெனஞ்சு எடுத்து ஊட்டி விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே சாப்பாடு எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் கோதுமையை புடைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நானே புடைச்சி நானே காய போட்டு எல்லாமே பண்ணுறேன். ஏன்னா அப்பா வந்து கோதுமையை காய போடுறதுக்கு அம்மாவுக்கு கால் வலின்றனால மாடிக்கு ஏற முடியாது. ஸோ அப்பா தான் வந்து மேலே ஏற, அது போக அங்கேயும் வந்து புறா வருது. இங்கே நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறனால புறா வருதுன்றதுனால தான் எல்லாமே வந்து எனக்கு அங்கே அரைச்சி எனக்கு கொடுப்பாங்க. இப்போ அது போக இப்போ இருக்கிற வீட்டில் வந்து அம்மா வீட்லேயுமே வந்து மாடியில் வந்து புறா வருது. ஸோ அதனால வந்து அப்பா அடிக்கடி மேலே ஏறி போய் போய் பார்த்துட்டு இறங்கி ஏறி வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வேண்டாம், எதுக்கு அவங்களுக்கு சிரமம் கொடுக்கணும், நம்மளே வந்து காய போட்டு அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தடவை நானே இறங்கிட்டேன். ஸோ நல்லா இருந்துச்சு. மாவு வந்து சூப்பராக இருந்துச்சு. நான் அரைச்சதோடு இல்லாமல் அம்மாவுக்கும் வந்து கோதுமை மாவு காலியாக போயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் அரைச்சிட்டு அம்மாவுக்கும் போய் சர்ப்ரைஸாக கொஞ்சம் மாவு கொண்டு போய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். பட் அதுலேயும் வந்து பெரிய சொதப்பலாயிடுச்சு. ஷார்ட்ஸில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மினி விலாகில். அதாவது நான் மாவை கொண்டுட்டு போக அங்கே போய் பார்த்தா வாசலில் இதே மாதிரி தட்டு தட்டாக கோதுமையை வந்து கீழவே காய வச்சுருந்தாங்க. அச்சச்சோ என்னடா அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்கப்பா நான் மாவு கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் என்ன கோதுமையை காய வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். ஆமாம் நீ கொண்டு வரேன்னு எங்களுக்கு தெரியுமா, எங்களுக்கு மாவு காலி ஆயிடுச்சு, அப்புறம் எத்தனை நாள் இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி நாங்கள் தான் கோதுமை காய போட்டோம்ல, மாவு நாங்கள் அரைச்சிக்கிறோம், நீ கொண்டு வந்த மாவு கொண்டு போ அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் எப்படி, நாங்கள் வந்து யார்கிட்டையும் கொடுத்த பொருளை திருப்பி வாங்குற பரம்பரையில் பிறக்கலை, அதனால் நாங்கள் அதுக்கு பதிலாக வேறு பொருள் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டிலேருந்து இன்னும் வேறு பொருள்லாம் வந்து பிள்ளைங்களுக்கும் எனக்கும் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒரு பொருளை கொண்டு போய் கொடுக்கணும், அவங்கக்கிட்டேயும் ஒரு பொருளை வாங்கணும். நம்ம எப்போவுமே வந்து அம்மா வீட்டிலேருந்து மட்டும் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றத நினைக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருந்தால், ஏன்னா நம்ம வந்து அம்மா வீட்டுக்கு வந்தாங்கன்னா எதிர்பார்ப்போம்ல என்ன கொண்டு வருவாங்க அப்படின்றத. அதே மாதிரி தான் அம்மா அப்பாவும் நம்ம போனோம் அப்படின்னா நம்ம பாசமாக என்ன கொண்டு வர்றோம், அதாவது பெருசாக எதிர்பார்க்க மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம மேலே பாசத்தோட ஏதாவது நம்ம பிள்ளை கொண்டு வர்றாளா அப்படின்றத வந்து கண்டிப்பாக எந்த ஒரு தாயாக இருந்தாலும் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நான் வந்து இங்கேருந்து போகும்போது என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு சில பொருள் வந்து நான் கொண்டுட்டு போகிறது எடுத்துகிட்டு போகிறது அந்த மாதிரி செய்வேன். இது மாதிரி நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவுக்கு என்னெல்லாம் கொண்டு போவீங்க அப்படின்றத என் கூட கமெண்ட்டில் கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்மளோட வான்சிறைகள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான விலாகில் நெக்ஸ்ட் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.